அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம நோன்பினுடைய 14 முடிஞ்சு 15வது இரவுல இருக்கோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையில, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால அல்லாஹ் இந்த வருஷம் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க, நோன்பு வைக்கக்கூடியது. இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பு எதுக்கு வச்சிருக்கோம் நமக்கு நல்லா தெரியும். அல்லாஹ் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறாங்க. அந்த வழிகாட்டுதலை கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தும் முகமாக தான் அந்த நோன்பு நம்ம வைக்கிறோம். அதன் மூலம் நாம பயபக்தி உடையவர்களா, தக்குவா உடையவர்களாக, இன்னும் அச்சம் உடையவர்களாக ஆகணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில நாம தினசரி 3 நேரமும் அதிகாலையில, மாலையில, சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், அப்புறம் இரவு நேரத்துல அதிகமா அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களா இருக்கும். இது ஒரு பயிற்சி களம். மற்ற 365 நாள்ல இந்த 30 நாள்ல நம்ம தொடர்ந்து அல்லாஹ்வை நினைச்சிட்டு இருக்கிறது, மற்ற 11 மாசமும் அல்லாஹ்வுடைய நினைவுல இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு பயிற்சி களமாகவும் ஒரு ஒரு அனுபவமாகவும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சந்தேகம், டவுட். அதாவது அல்லாஹ் சொல்றாங்க, இது உண்மை, இதுல நீங்க சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எது உண்மை? அல்லாஹ்விடமிருந்து வந்த, நம்ம இப்ப எதுக்காக நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ்விடமிருந்து கிடைக்க பெற்ற அந்த வழிகாட்டுதலுக்கு நன்றி செலுத்தும் முகமாக தான் நம்ம நோன்பு வைக்கிறோம். அல்லாஹ் 2 இடத்துல சொல்றாங்க, நம்ம பார்ப்போம் வசனம். அதாவது சந்தேகப்படக்கூடாது, இதுல நீங்க இது உண்மைங்கிறதுல எந்த சந்தேகம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் நிறைய அல்லாஹ் நம்ம படைச்சதுல இந்த வேதம் விவரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுல நீங்க சந்தேகப்படக்கூடாது. அப்படிலாம் சந்தேகப்பட்டா என்ன ஆகும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. அப்போ சந்தேகத்துல இருப்பவர்களும் அசுத்தத்தை சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் சந்தேகத்துல இருக்காங்களோ அவங்க ஆடட் அன்ஹோலினஸ் டு அன்ஹோலினஸ் சொல்றாங்க. அசுத்தத்துல மேலும் அசுத்தத்தை சேர்க்கிறாங்க. அப்ப நம்ம சந்தேகத்தை இதை போக்கக்கூடியதா இருக்குதுன்னு சொல்றாங்க. நமக்கு இந்த குர்ஆன் நன்மை எது, தீமை எது, சரியானது எது, தவறானது எதுன்னு பிரிச்சு காட்டக்கூடியதுன்னு சொல்றாங்க. அப்ப திருப்பியும் நம்ம இத சந்தேகத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இதை இன்னும் சரிவர பார்க்கல, இன்னும் புரியல, இன்னும் அக்கறை உடையவங்களா இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மார்க்கத்துல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா, மக்களே பார்த்து நீங்க கூறிடுங்கன்னு நல்லா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். அப்புறம் உயிர் தெழுப்புதல்ல நம்ம சந்தேகம் உடையவங்களா இருந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அதாவது சந்தேகத்தை தாங்கியவர்கள் தான் இதயத்துல நோய் உள்ளவர்கள். அல்ல, நோயை பத்தி சொல்லும் போது நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணமே சந்தேகம் தான் சொல்றாங்க. அப்புறம் அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம சொல்றோம், மாலிக் யௌமித்தீன், நீ தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்னு சொல்லி. அந்த தீர்ப்புனால நாம சந்தேகத்துல இருக்கிறோம்னு அல்ல, நீங்க அதை பத்தி நோ டவுட் அபவுட் இட்னு சொல்றாங்க. அதை பத்தி டவுட்டே படாதீங்க அப்படின்னு. அப்புறம் அல்லாஹ்வை சந்திக்கிறத அதாவது டவுட்ஃபுல் அபவுட் த மீட்டிங் தேர் லார்ட், அவங்க டவுட்ஃபுல்லாவே இருக்கிறாங்க அல்லாஹ்வை சந்திக்கிறதுல. எங்க வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, அவங்க எல்லாம் சொல்றாங்க பாருங்க, தங்களின் தீய எண்ணங்களை கடவுள் வெளிக்கொணர மாட்டார் என்று எண்ணிக்கொண்டனரா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லாஹ் அதுல நம்ம சந்தேகமா இருக்கிறோம். அதனாலதான் நம்ம தீய எண்ணம் நம்ம மனசுல வருது. தீய எண்ணமே வரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா எப்படி என்றமோ என எண்ணிக்கொண்டனரா அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் மூமீன்கள் யாருன்னு சொல்றாரு, இன்னமல் மூமினீன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி தும்மரம் யக்துபூன் அப்படின்னு 49வது அத்தியாயத்துல. யார் மூமீன்கள்? அவங்க அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பிட்டாங்கன்னா சந்தேகமே பட மாட்டாங்க. அதாவது வாட்ஸ்எவர் என்ன ஆனாலும் சரி, they never doubt அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சந்தேகம் இருந்தா நம்மளுடைய நிலை என்னவா இருக்கும் மறுமையில அப்படிங்கிறதையும் சூரா 57 சொல்லி காட்டுறாங்க. இதைத்தான் நம்ம பாக்குறோம். நிறைய விஷயங்கள் நான் தொகுத்து வச்சிருக்கிறேன். நமக்குரிய நேரத்துல 20 நிமிஷத்துல எவ்வளவு முடியுமோ அப்புறம் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் எந்த செய்தியாக இருந்தாலும் நீங்களே பரிசீலிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டாம்னு 17வது அத்தியாயத்தின் 36வது வசனம் சொல்றாங்க. அது நம்ம எந்த விஷயம், யார் நான் சொன்னாலும் சரி, இல்ல இந்த இதுல பயான் பண்ணக்கூடிய யார் எந்த விஷயத்தை சொன்னாலும் சரி, அது அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்றாங்க. அதை நாம பரிசீலிச்சுதான், அது சந்தேகப்படுறதா ஆகாது. அது சந்தேகப்படுறதா அது அப்படியே எல்லாம் யார் எதை சொன்னாலும் அப்படியே ஏத்துக்கிடாதீங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்காக நீங்களே பரிசீலிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஒரு இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு நினைவூட்டப்பட்டாலும் நீங்கள் குருடர்கள் மாதிரியும் செவிடர்கள் மாதிரியும் வீழ்ந்துடாதீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை வேற,
ஒவ்வொருத்தருடைய அறிவு வேற, ஒவ்வொருத்தருடைய தேவை வேற, ஒவ்வொருத்தருடைய சுற்றுப்புறம் வேற, ஒவ்வொருத்தருடைய வேலை வேற. அதாவது நம்ம பலதரப்பட்ட மக்களாக இருக்கிறோம், பலதரப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம், பலதரப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம். அதனால யார் எதை சொன்னா அது சந்தேகத்தை நம்ம அது சந்தேகப்படுறியா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதையும் தாண்டி அல்லாஹ் சந்தேகப்படாதீங்கன்னு சொல்றாங்கன்னா முதல்ல நம்ம வந்து அதோட இல்லாம 49வது அத்தியாயத்துல சொல்றாங்க. அங்கேயும் அதாவது அந்த இடத்துல வந்து அதுக்கும் நம்ம சந்தேகம் தான் போட்டிருக்கோம் தமிழ்ல. ஆனா சஸ்பீஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல தெளிவா டவுட் சஸ்பீஷன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. டவுட்னா என்ன, சஸ்பீஷனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மத்த டிரான்ஸ்லேஷன் நான் பார்த்தேன், அந்த 49:12 அசம்ஷன் போட்டிருக்காங்க. அரபி வார்த்தையே வேற. 49:12 அல்ல, அதாவது சிறிதளவு சந்தேகம் கூட பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்போம். ஆக்சுவலா தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுது. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அல்லாஹ் வந்து சந்தேகமே படக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. எதுல எல்லாம் சந்தேகப்படக்கூடாதுன்னு தெளிவா சொல்றாங்க. அப்போ இந்த சஸ்பீஷன்னா என்ன அப்படின்னா ஒருத்தரை பத்தி அது ஒரு மனநிலை. ஆக்சுவலா சஸ்பீஷன் அப்படிங்கிறது அதுக்கு அரபி வார்த்தையே வேறையா இருக்கு. நான் உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு அதை சொல்றேன். சஸ்பீஷன்ங்கிறது வந்து யாரையாவது இல்லை எதையாவது ஒரு ஒரு குற்றவாளி மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை, அதுதான் சஸ்பீஷன். அதாவது அசம்ஷன் சொல்றாங்க. சந்தேகம்ங்கிறது வந்து பொதுவா ஒரு உறுதி இல்லாத நன்மை. அல்லாஹ் மேல உறுதி இல்ல, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் மேல உறுதி இல்ல, மறுமை நாள் மேல உறுதி இல்ல அப்படின்னா நம்ம சந்தேகத்துல இருக்கோம்னு அர்த்தம். ரெண்டுக்கும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். யாரையாவது பத்தி இப்போ யாராவது எதாவது பத்தி சொன்னாங்கன்னா இப்போ ஒரு பிக் லை அப்படின்னு சொல்லி பெரிய பொய்ன்னு ஒரு விஷயம் வருது. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு அந்த சரித்திரத்தை சொல்லி காட்டுறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ்வே நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி நபியுடைய மனைவியை யாரோ வந்து தப்பா சொல்றாங்க. நம்ம டக்குன்னு ஓ அப்படியா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதாவது தவறான அசம்ஷன் பண்ணிடக்கூடாது. ஓ இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அப்ப என்ன சொல்லி காட்டுறாங்கல்ல நமக்கு, இல்ல நீங்க நல்ல எண்ணம் தான் வைக்கணும். அதுதான் நான் படிச்சு காட்டினேன் உங்களுக்கு. நம்முடைய தீய எண்ணங்களை கடவுள் வெளிக்கொண மாட்டார் என்று எண்ணிக்கொண்டீர்களா அப்படின்னு நம்மகிட்ட கேட்கிறாங்க. அதனால நம்ம இதை பிரிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம குர்ஆனோடு தொடர்புல இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை நான் வலியுறுத்தி சொல்றேன். அப்ப இப்போ வந்து ரெண்டாவது இப்ப நான் வரிசையா ஒண்ணுன்னா நம்ம பார்ப்போம் வசனங்களை. நான் என்ன சொன்ன வசனத்தினுடைய ஒவ்வொரு வசனத்தையும் நான் சொல்றேன். 2வது அத்தியாயத்தின் 147, 3வது அத்தியாயத்தின் 60வது வசனம் ரெண்டுலயுமே ஒரே மாதிரி சொல்றாங்க. 2வது அத்தியாயத்தின் 144 சொல்றாங்க, இது உம்முடைய இரட்சகரிடம் வந்து சத்தியமாகும். இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்து சத்தியம், எந்தவித சந்தேகத்தையும் மனதில் தாங்கி கொண்டிருக்காதீர்கள். இப்போ இந்த சந்தேகம் நமக்கு இல்லாம இருந்தா என்ன ஆகும்? 2:186 படிக்கிறேன் பாருங்க. அல்லாஹ் வந்து என்ன சொல்றாங்க, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் கூறுங்க, நான் என்னுடைய ஊழியர்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்கும் போது நான் எப்போதும் அருகிலேயே உள்ளேன். அதுல நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. எது வேணாலும் நம்ம ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அதுக்கு பேரு தான் அல்லாஹ் மட்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அல்லாஹ் மட்டும் தான் நம்பிக்கை கொண்டு வச்சிருக்கோம்ல. அப்ப இதுல 2:147 அப்படியே சொல்றாங்க. 3வது அத்தியாயத்தின் 60வது வசனத்திலையும் இதே வசனம் தான். ரெண்டையும் அதையும் படிக்கிறேன் பாருங்க. 3வது அத்தியாயம், இது உம்முடைய இரட்சகரிடம் வந்து சத்தியமாகும், சந்தேகங்கள் எதனையும் தாங்கி இருக்காதீர்கள். அல்லாஹ்ட்ட இருந்து வந்திருக்கு இது. அதுல நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. அதுக்குதான் அந்த அத்தாட்சி. அப்போ அல்லாஹ் நம்மளை பத்தி அல்லாஹ்வை பத்தி என் ஊழியர்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்கும் போது நான் எப்போதும் அருகிலேயே உள்ளேன். அப்ப அல்லாஹ் அருகிலே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னு வைங்க, சந்தேகம் இல்லாத நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம யார்கிட்டையும் உதவி கேட்க மாட்டோம். நம்ம என்ன பண்றோம், எல்லா உதவியும் இவர் பண்ணுவாரு, அவர் பண்ணுவாரு, இவர்கிட்ட சொன்னா சரியாயிரும், அவர்கிட்ட சொன்னா சரியாயிரும் நம்ம நினைக்கிறோம்ல. முதல்ல ரப்பு என் கூட இருக்கிறாரு, என் ரப்பு எனக்கு நான் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, எனக்கு அல்லாஹ் போதுமானவர் அப்படின்னு மூசா நபிட்ட அந்த இக்கட்டான சூழ்நிலையில பின்னாடி படை துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அவர் கூட இருக்கிற மக்கள் கேட்கறாங்க, என்னப்பா இது நமக்கு பின்னாடி வந்துட்டானே, நெவர் அல்லாஹ் என் கூட அல்லாஹ் இருக்கிறாரு அப்படிங்கிற எவ்வளவு ஒரு அசைக்க முடியாத அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை. அல்லாஹ் காப்பாத்தினாரா இல்லையா? அந்த மாதிரி நம்மளை காப்பாத்த அல்லாஹ் போதுமானவர் இல்லையா? நம்ம தினசரி எத்தனையோ விஷயங்கள்ல எத்தனையோ விவகாரங்கள்ல ஈடுபடுறோம். எல்லாம் நேத்து அவரு ரஷாதோட பயான சொன்ன மாதிரிதான், ஒரு திட்டமிட்டபடி, அதாவது ஒரு எல்லாமே அதாவது ஒரு கணக்கோட எல்லாம் எல்லாத்தையும் நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எல்லாம் எனக்கு தரவே இல்லை, எனக்கு தான் கஷ்டத்தை எல்லாம் தராங்க, எல்லாரும் உலகத்துல நல்லா இருக்காங்க, என்னையும் எல்லாம் ரொம்ப சோதிக்கிறாங்க. இப்படி நிறைய சந்தேகமான வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், உதிர்த்துக்கிட்டே இருக்கிறோம்.
அதான் அல்லாஹ் சொல்றாங்க, அந்த மனிதன் நல்லதுக்கு பிரார்த்தனை பண்ற மாதிரி கெட்டதுக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப பாருங்க, இப்ப இந்த வசனத்தை, நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு பயம், பசி மற்றும் மேலும் பணம், வாழ்வு மற்றும் விளைச்சல் ஆகியவற்றின் நஷ்டத்தின் மூலம் சோதிப்போம்னு சொல்றாங்க. உறுதிப்பாடு உடையவர்களுக்கு நற்செய்தி வழங்குவீராக. நம்ம என்ன பண்றோம்? எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறோம். நாளைக்கு சாப்பிட முடியுமா, நாளைக்கு இப்ப சாப்பிட முடியுமான்னு சந்தேகத்துல இருக்கிறோம். பணம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நோய், எல்லாத்துலயுமே நம்ம வந்து அல்லாஹ் சொல்றாங்க, இது என்னுடைய டெஸ்ட், எல்லாமே வரும், அதெல்லாம் டெஸ்ட், நீ அதை எப்படி எடுத்துக்கிற நான் பாக்குறதுக்கு தான் உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதுல நமக்கு சந்தேகம் இருந்தா நம்ம எப்படி எடுப்போம்? எல்லாம் போதுமானவர் எனக்கு, இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நன்மைக்கு தான் எல்லாம் எல்லாத்தையும் தாராரு. நம்ம இன்னும் பட்டை தீட்டுறதுக்கு தான் எல்லாம் எனக்கு தாராங்க. இன்னும் நம்மள வந்து, அதாவது இன்னும் நன்னறியாளரா மாத்துறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் தராங்க அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? பணம் இருந்தா நம்மள எல்லாம் சோதிக்கல, பணம் இல்லடா எல்லாம் சோதிக்கிறான்னு நினைக்கிறோம். நிச்சயமா அந்த கருத்தை முதல்ல மாத்தணும். எல்லா நிலைகள்லயும் நமக்கு சோதனை இருக்கு. கொடுத்தும் சோதிக்கிறாரு, கொடுக்காம சோதிக்கிறாரு. அது ரெண்டையுமே எடுத்துக்கலாம். நம்ம ஓரளவு பயம், பசி மற்றும் பணம், வாழ்வு மற்றும் விளைச்சல் ஆகியவற்றின் நஷ்டத்தின் மூலமும் சோதிப்போம். அப்ப அவர்களுக்கு ஒரு துன்பம் நேரிடும் போது என்ன நினைக்கிறோம்? அவர்கள் கூறுகின்றனர், நாம் கடவுளுக்குரியவர், மேலும் அவரிடமே நாங்கள் திரும்பி சொன்னிருக்கின்றோம். நமக்கு வந்து இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்ல, இது வந்து ஒரு டெம்பரவரி, இது கொஞ்ச நாள் தான், இது வந்து ஜஸ்ட் ஒரு இல்யூஷன், இது நிரந்தரம் இல்ல. இப்போ 2:147 3:60 என்ன சொல்லுது? அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறதுல நீங்க சந்தேகப்படாதீங்க, இது உங்களுடைய இரட்சகரிடம் வந்து சத்தியமாகும், எனவே எந்தவித சந்தேகத்தையும் மனத்தில் தாங்கிக் கொண்டிருக்காதீர்கள். அப்போ நமக்கு வந்து அந்த சந்தேகமே வரக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம், இப்போ யாருக்காவது கடன் கொடுக்குறோம், அவர் என்ன சொல்றாரு? எழுதி வாங்கிக்கிடுங்க, இவன் தருவானா தர மாட்டானா, நமக்கு வந்து சந்தேகம் வந்துருது. இவன் ஏமாத்திடுவானோ ஏற்கனவே, அல்ல நீ எழுதி வச்சுக்கோ, வாங்குறவன் வந்து எழுதி கொடு, உன்னால எப்ப முடியுமோ அப்ப எழுதி கொடு. ஏன்னா அதை சொல்றாரு கடைசியில, எந்த சந்தேகமும் இல்லாம இருக்கிறதுக்காக இது உதவும் அப்படின்றாரு. நம்ம சில நேரம் குறுகிய கால கடன், நீண்ட கால கடன் எல்லாம் கொடுக்குறோம். ஆனா பாருங்க, அது அழகா சொல்றாரு, எப்படி பாருங்க, நீங்கள் எல்லாம் மேலும் நீங்கள் கொள்ளக்கூடிய எந்த சந்தேகத்தையும் நீக்குவதாக உள்ளதுன்னு சொல்றாரு. எழுதி வச்சுக்கிறது, அதாவது நீங்க எவ்வளவு பெரிய நீளமா இவ்விதமா, அதாவது 2 சாட்சி வேணும். அந்த நீளமான வஸ்திரம் குரான்ல தான் 2:282 அதுல சொல்றாங்க, படம் கொடுக்குறியா வாங்குறியா, நம்ம என்ன பண்றோம்? என் மேல நம்பிக்கை இல்லையா, நான் தரமாட்டேன்னா, யாராவது சொல்ல முடியுமா? உறுதியா நம்ம இருப்போம், நாளைக்கு இருப்போம், நாளன்னைக்கு இருப்போம், நம்ம வாங்கினா நம்மளுடைய வாரிசாவது கொடுக்கணும், இல்ல நம்மளுடைய சொத்துல இருந்து அவருக்கு அந்த கடன் கிடைக்க பெறணும் அப்படின்னா அந்த எழுத்து இருந்தா தான் முடியும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அதை வந்து அலட்சியமா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்திடுறோம். இவனை ஏமாத்த போறான், இவன் எவ்வளவு நல்லவன் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சந்தேகம் இல்லாத நிலையில இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஏதாவது எழுதுவதற்கு சடைவடைந்து விட வேண்டாம், விவரங்களை எழுதுவதற்கு சடைவடைந்து விடாதீர்கள். இது 2:282 நடுவுல படிக்கிறேன்னா, இது கடவுளின் பார்வையில் நீதமாக சிறந்த சாட்சியத்திற்கு உறுதியளிப்பதாக, மேலும் நீங்கள் கொள்ளக்கூடிய எந்த சந்தேகத்தையும் நீக்குவதாக உள்ளது அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம தினசரி குடுக்கல் வாங்கல்ல, ரொக்கமா இன்னைக்கு வாங்குற நாளைக்கு கொடுக்குறேன்னா எழுதாத. மற்றபடி நீங்க ஏதாவது கடன் வாங்குறீங்க, அது வந்து இந்த தவணையில கொடுப்பாங்கன்னு வாங்குறவங்க எழுதி கொடுங்க, அது எவ்வளவு பெரிய கண்டிஷனா இருந்தாலும் எழுதுங்கன்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா, தினசரி வாழ்க்கையில நாம படுற கஷ்டம் அப்படிதான். யாரையாவது குறை சொல்ல, என்னை ஏமாத்திட்டான், அவன் ஏமாத்திட்டான், இவன் ஏமாத்திட்டா, இல்லாட்ட வந்து ஏதாவது ஒண்ணு சொல்றோம். ஏன்னா இல்லப்பா எழுதி வாங்க வேண்டியா, எழுதிலாம் ஒண்ணும் வாங்கல, ஒரு நம்பிக்கையில கொடுத்தேன் அப்படின்னு சொல்றோம். அதனால இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நம்ம அந்த மாதிரி இந்த இதுல இருந்து நம்ம மாத்திக்கணும். அடுத்தால பாருங்க, நம்ம படைச்சதை சந்தேகிக்கிறோம். அதாவது 3வது அத்தியாயத்தின் 7வது வசனத்துல ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த குரானை நம்ம புரிஞ்சுக்கிறது கூட இதுல நேரடியான வசனங்களும் இருக்கு, அது அப்புறம் பல பொருள் தரக்கூடிய இல்ல ஓமானங்களாக சொல்லக்கூடிய வசனங்களும் இருக்கு. அதாவது கழுதை, அதாவது குரல்கள்ல மிக மோசமானது கழுதையின் குரல்னு சொல்றாரு அல்ல. இப்ப எதுக்கு எடுத்தாலும் கத்தி கத்தி பேசுறது, அது எதுக்கு உதாரணமா சொல்றாரு? அது வந்து அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதுதான் ஓமானமா சொல்றாரு, உதாரணமா சொல்றாரு. ஆனா இந்த நேரடி பொருள் தருகின்ற வசனங்கள் தான் இந்த வேதத்தின் சாராம்சமா இருக்கு. நேரடியா பொருள் புரியும். அதான் அவ்வண்ணமே பல பொருள் தருகின்ற அல்லது ஓமானங்களுடன் கூடிய வசனங்களையும் கொண்டதாக இந்த வேதத்தை அவர் உமக்கு இறக்கி அனுப்பினார். நான் முதல்ல 2:147 3:60 படிச்சேன். இந்த வேதத்தை எல்லாம் இறக்கி வச்சு இது சத்தியம், இதுல நீங்க சந்தேகம் கொள்ளாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த வசனத்தை நாம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் இந்த மாதிரி வசனங்கள் இதில் இறக்கி வச்சிருக்காங்க. தங்களுடைய இதயங்களில் சந்தேகத்தை தாங்கி இருப்பவர்கள் குழப்பத்தை உருவாக்குவதற்காகவும் குறிப்பிட்ட ஒரு பொருளை வெளிக்கொணர்வதற்காகவும் பல பொருள் தருகின்ற வசனங்களை பின்தொடர்வார்கள்.
அதனால நேரடியான வசனங்களே போதுமானது. இது ஓமானம், இது வந்து உள்பொருள் இருக்கு, நேரடியாவே புரியும். இன்னைக்கு காலையில படிக்கும்போது ஒரு வசனம், அதாவது அந்த 27:42 அதை நான் படிக்கிறேன். அதுல வந்து எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அதை படிச்சுட்டு காலையில அதிகாலையில படிக்கும்போது புரியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான உதாரணமா இருந்துச்சு. அதாவது சரண அவர் சொல்றாரு, சாலமன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அந்த 27:42 நான் படிக்கிறேன். அப்படியே நான் ஆங்கிலத்திலையும் படிச்சேன், தமிழ்லையும் படிச்சு பார்த்தேன். இது எதுக்கு சொல்றேன்னா, அவள் வருகை தந்த போது, இது இன்னைக்கு காலையில படிச்ச குரான் வசனம். அவளிடம் கேட்கப்பட்டது, உன் மாளிகை இதை போன்றுதான் தோற்றமளிக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அவள் கூறினாள், இதுதான் அது என்று தோன்றுகிறது அப்படின்னு சொல்றார். சாலமன் கூறினார், அவள் என்ன செய்ய போகிறாள் என்பதை நாங்கள் முன்னரே அறிந்திருந்தோம், மேலும் நாங்கள் ஏற்கனவே சரணடைந்தவர்களாக இருந்தோம். இதுல எனக்கு என்ன புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா, நம்ம உண்மையான அல்லாவுக்கு சரணடைந்தவங்களா இருந்தோம் அப்படின்னா, அவர் சொல்ற மாதிரி அவ என்ன செய்ய போறான்னு எங்களுக்கு தெரியும் முதல்லயே, ஏன்னா நாங்க சரணடைந்தவங்களா இருந்தோம். அப்ப சரணடைந்த நிலையில இருந்தா அல்லாஹ் நமக்கு உள்ளுணர்வு மூலம் பல செய்திகளை சொல்லி காட்டுறாரு. அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவத்துல நாம இருப்போம். முழுமையா சரணடைதல். இன்னைக்கு பயான்ல சொன்னார் இல்லையா, நீங்க முழுசா சரணடைந்த, வெள்ளிக்கிழமை ஜும்மால சொன்னாரு, நீங்க முழுசா சரணடைங்க, அரைக்குறையா சரணடையாதீங்க. அதுதான் அது படிக்கும் போது எனக்கு அது பட்டுச்சு. அவர் சொல்றாரு, அவள் என்ன செய்வாள், அவள் என்ன செய்ய போகிறாள் என்பதை நாங்கள் முன்னரே அறிந்திருந்தோம். முன்னரே எப்படி தெரியும்? நம்ம மறைவானது தெரியாது. ஆனா அல்லாஹ் நமக்கு அத வழிகாட்டுறாங்க. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் சரணடைந்தவர்களாக இருந்தோம். நாங்க சரணடைந்தவர்களாக இருந்தாலே அல்லாஹ் நமக்கு வழிகாட்ட போதுமானவராக இருக்கிறார். அதனால நம்ம எந்த நேரத்துல என்ன முடிவு எடுக்கணும், சந்தேகப்படாம இருந்தா அல்லாஹ் நமக்கு வழிகாட்ட போதுமானவரா இருக்கிறார். இப்போ இதயத்தில் சந்தேகம், அந்த 3வது அத்தியாயத்தின் 7வது வசனத்துல இதயத்துல சந்தேகம் இருப்பவர்கள் தான் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம நேரடியான வசனங்களே நமக்கு அல்லாஹ் வழிகாட்ட போதுமானவராக இருக்கிறார். அடுத்து பாருங்க, 6வது அத்தியாயத்தின் 2வது வசனத்துல சொல்றாங்க சந்தேகத்தை பத்தி ஒரு விஷயம். அதாவது நிறைய விஷயங்களை இந்த சந்தேகத்தை தொடர்பு படுத்தி எல்லாம் சொல்றாங்க. இதுல எல்லாம் நீங்க சந்தேகத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து நிறைய விஷயம் எடுத்து வச்சிருக்கேன். இன்ஷால்லா இது பாருங்க. 2வது, அவர்தான் உங்களை களிமண்ணில் இருந்து படைத்தவர், பின்னர் உங்களுடைய வாழ்க்கை துணை தவணையை முன்னரே நிர்ணயித்தவர், அவர் மட்டுமே அறிந்திருக்கின்றதான ஒரு வாழ்க்கை தவணை இருப்பினும் நீங்கள் தொடர்ந்து சந்தேகத்தில் இருக்கின்றீர்கள். ஐயோ, நீ அங்க கொண்டு போயிருந்தா காப்பாத்தி இருக்கலாம், நீ இப்படி எக்ஸசைஸ் பண்ணியிருந்தா நீண்ட நாள் வாழ்ந்திருக்கலாம், நீ வந்து அதை பண்ணியிருந்தா பொழைச்சிருப்ப, இப்படிலாம் நம்ம வார்த்தையை விடுறோம். அல்ல என்ன சொல்றாரு பாருங்க, களிமண்ல இருந்து அவர் தான் படைச்சார், உங்கள் வாழ்க்கை தவணையை முன்னரே நிர்ணயித்துட்டார் அவரு. அவர் மட்டுமே எங்க இருந்தாலும், நீ எங்க இருந்தாலும் நமக்கு வந்து இறப்பு வரும். யாரா அது நம்ம வந்து ஐயோ எனக்கு வந்து ஒரு 4 வயசுல ஒரு பையன் இறந்து போயிட்டான், நான் வந்து அதுக்காக ஐயோ அது நல்லா விதிச்சது, நம்ம என்னதான் நினைச்சாலும் அது காப்பாற்ற முடியாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதைத்தான் அந்த வசனம் 2:155 சொன்னார், உங்களை ஓரளவு பயம், பசி, விளைச்சல், பணம் விளைச்சல், அதாவது நஷ்டம், உயிர் நஷ்டம், இதை கொண்டு நான் உங்களை சோதிப்பேன்னு சொல்றேன். அதனால எந்த விஷயம் வந்தாலும் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க, அல்லாஹ் நமக்கு போதுமானவர் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம சந்தேகம் இல்லாம இருக்கணும். அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம இதுக்குத்தான் தொடர்ந்து யாரு இரவிலும் பகலிலும் இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடன் இருப்பதற்கு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. ரஷாத் பயன் பண்ணும் போதும் சொல்றாரு, நான் மறந்துடுவேன், நீங்க எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நீங்க மறந்தா நான் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு தொடர்ந்து. அதாவது அந்த 51, 56 சொல்ற மாதிரி என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் உன்னை படைச்சேன், ஹலக்கத்தி ஜின்னி வல் இன்சானி இல்லாலி ஆபுதுன்னு. இது எவ்வளவு பெரிய, அது வந்து எல்லாரும் நம்ம கேள்விப்படுறப்ப அல்லா அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? அல்லா அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவனுடைய அடிமனசுல காலில் சொல்ற மாதிரி பின் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கணும், அல்லா அல்லா அல்லான்னு. ஏன்னா அல்லா பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நமக்கு தேவையானதை தராங்க. நம்ம அல்லா மட்டும் என்று பிரகடனம் செய்து அதன் அடிப்படையில நேரிய வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா வானவர்களை கொண்டு நம்மளை பாதுகாக்கிறாங்க, நமக்கு தேவையானதையும் தராங்க, நம்ம விரும்புறதையும் நமக்கு தராங்க. அப்படிங்கிறதுல நம்ம உறுதியான நம்பிக்கையோட இருந்தோம் அப்படின்னா அது எப்ப வரும்னா சந்தேகமே இருக்கக்கூடாது. எல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க, எல்லாம் போதுமானவர் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம சந்தேகமே இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் வந்து நிறைய வசனங்களை திருப்பி திருப்பி சொல்றாங்க. 6ல 114 பாருங்க, அதே 6வது அத்தியாயத்தின் 114வது வசனத்துல, இந்த புத்தகத்தை அவர் முற்றிலும் விவரிக்கப்பட்டதாக உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்ற போது கடவுளை விடுத்து மற்றவற்றை சட்ட மூலாதாரமாக நான் தேட வேண்டுமா? வேதத்தை பெற்றுக் கொண்டவர்கள் இது உம்முடைய இரட்சகரிடமிருந்து வந்த சத்தியத்துடன்
வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அடையாளம் கண்டு கொள்கின்றனர். எந்த சந்தேகத்திற்கும் இடமளிக்க வேண்டாம். வருமா? அதாவது நம்ம வந்து டைரக்டா குரான் மட்டும் வரல. நமக்கு அல்லாஹ் வழி வழியா ஒரு தூதரை அனுப்பி நமக்கு தெரியாத விஷயங்களை நமக்கு சொல்லி, எப்பா இது மார்க்கம் வந்து நிலைநிறுத்தப்பட்ட மார்க்கம்பா, இது வந்து முதல் மனிதன் தோன்றல இருந்து இப்ப வரைக்கும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் படிதான் எல்லா நபிமார்களும் தூதர்களும் வந்து வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. அந்த அடிப்படையில் இது இதெல்லாம் கடமை, இது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நமக்கு சந்தேகம் வருமா? இது இருக்கா இல்லையா, புரியுதா, இது தொழுகை இருக்கா இல்லையா அப்படிலாம் சந்தேகப்பட வேண்டியதே இல்லை. அப்படி யாராவது சந்தேகப்பட்டாங்கன்னா அவங்கள விட்டு விலகிற வேண்டியதுதான். அது அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதுக்கு மாற்றமா இந்த 114வது அத்தியாயத்துல இந்த புத்தகம் முற்றிலுமாக விவரிக்கப்பட்டதா உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற போது கடவுளை விடுத்து மற்றவற்றை சட்ட மூலாதாரமாக நான் தேட வேண்டுமா? வேதத்தை பெற்றுக் கொண்டவர்கள் இது உம்முடைய இரட்சகரிடமிருந்து சத்தியத்துடன் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அடையாளம் கண்டுகொள்கின்றனர். எந்த சந்தேகத்திற்கும் இடமளிக்க வேண்டாம்னு சொல்றாரு. அப்ப நம்ம லேசா சந்தேகப்படனா இல்ல, நம்மள நம்ம சைத்தானுக்கு தேவை உங்க மனசுல சந்தேகத்தை ஏற்படுத்தி நம்மளை வழிகெடுத்துட்டு போறதுதான். நம்ம என்ன சொல்றோம், நம்ம கூட இருக்கிறவர் அப்படி சொல்றாரு, ஒருத்தர் இப்படி சொல்றாரு. நீ அல்லாஹ் என்ன சொல்றாருன்னு பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்காதீங்க. அதுக்குதான் சொல்றாரு, எந்த செய்தியாக இருந்தாலும் நீங்களே உங்களுக்காக பரிசீலிங்க. ஏன்னா உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வை புலனையும் சிந்திக்கக்கூடிய தன்மையும் கொடுத்திருக்கிற, அதை பற்றி நீங்க கேள்வி கேட்கப்படுவோம். ரெஸ்பான்சிபிள், நமக்கு அது பொறுப்பு இருக்கு இதெல்லாம் கிடைச்சதுக்கு. அதனால நாம வந்து சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இஃப் யூ ஹாவ் எனி டவுட், என்ன இப்ப நமக்கு டவுட் வந்தா என்ன செய்யணும்னு 10வது அத்தியாயத்தின் 94, அதாவது 94 படிச்சுட்டு 9:125 படிக்கிறேன். இன்னும் 2-3 நிமிஷத்துல முடிச்சிடலாம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வேற ஒரு நாள்ல கூட இது தொடரலாம். 10வது அத்தியாயத்தின் 94வது வசனத்துல உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா சொல்லுங்கன்ற சொல்றாரு. உம்முடைய இரட்சகரிடமிருந்து உமக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றை குறித்து உமக்கு ஏதேனும் ஐயம் இருப்பின் முந்தைய வேதத்தை படித்தவர்களிடம் அப்போது கேட்பீராக. உண்மையில் உம்முடைய இரட்சகரிடமிருந்து சத்தியம் உமக்கு வந்துள்ளது, ஐயம் கொள்வோருடன் இருந்து விடாதீர். இது வந்து தூதரின் ஐயம்னு சொல்லி உபதலைப்பு இருக்கு. அதாவது அந்த காலத்துல வந்து அதாவது ஒரு வேதமா வந்திருக்கு இல்லையா. அப்போ நம்ம ஹிஸ்டரியில கூட படிக்கிறோம், முகமது நபிக்கு வந்து முதல்ல வகி வந்த உடனே ஒரு வேதம் படிச்சவர் தான் சொல்லியிருக்காரு, ஓ இது அல்லாஹ்ன்றது வந்த வகிப்பா அப்படின்னு சொல்லி. அதனால அல்லாஹ் வந்து நம்ம ஐயமே இருக்கக்கூடாது, நமக்கு வந்து சந்தேகமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதை சொல்லி காட்டுறாங்க. மார்க்கத்தில் சந்தேகம் இருந்தா, இப்ப நம்ம பண்ற நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்க மார்க்கத்துல நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வருது. அல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, கூறும் மனிதர்களே, எனது மார்க்கத்தில் நீங்கள் ஏதேனும் சந்தேகம் கொண்டிருப்பீர்களாயின் கடவுளுடன் நீங்கள் வழிபடுவற்றை நாங்கள் வழிபடுவதில்லை. நான் கடவுளை மட்டுமே வழிபடுகிறேன். உங்கள் வாழ்வுகளை முடிவுக்கு கொண்டு வரும் அந்த ஒருவர் நம்பிக்கை கொண்ட ஒருவனாக இருக்க வேண்டும் என நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். அதை பத்தி பெரிய கவலைப்பட தேவையில்லை. நம்ம சொல்லலாம், நீங்க அதாவது நம்ம கூட அல்லாவே இருக்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவர். நமக்கு வந்து 1000 கஷ்டம் வரலாம், புரியுதா. உங்களுக்கு திருமணம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க, உன்னை வந்து பயங்காட்டுவாங்க. அது தனியா, இந்த சந்தேகத்தோட சேர்ந்து பயத்தையும் சேர்த்து நம்ம பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆனா சொல்லுவாங்க மக்கள், அதாவது சைத்தான் பல ரூபத்துல நம்ம கூட வருவான். ஐயோ உன் பிள்ளைக்கு வந்து உனக்கு அடக்க இடம் தரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் போதுமானவர் இல்லையா? அல்லாஹ் நம்ம கூட இல்லையா? அல்லாஹ் நமக்கு வழிகாட்ட போதுமானவர் இல்லையா? அல்லாஹ் அப்படி அசிங்கப்படுத்திடுவாரா நம்மள? அல்லாஹ் நம்மள வந்து கேவலப்படுத்திடுவாரா? மாட்டேன்னு சொல்றாரு. நம்பிக்கை கொண்டவங்க அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. அதுல நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் திருப்பி இந்த சந்தேகத்தினுடைய பாடத்தை நம்ம இன்னும் ஆழமா மனசுல ஏத்திட்டு, அதாவது எப்ப சந்தேகம் இல்லாத நிலை அடைய சர்டனிட்டி எப்ப கிடைக்கும் எல்லாம் சொல்றாங்க. 15வது அத்தியாயத்தின் 99வது வசனத்துல வாவு ரப்புக்க ஹத்தா ஏத்தியக்கின்னு சொல்றாங்க. வர்ஷிப் யுவர் லார்ட் இன் ஆர்டர் டு அட்டைன் சர்டனிட்டி. சந்தேகம் இல்லாத நிலையை அடைவதற்காக வேண்டி உங்கள் இரட்சகரை வழிபடுங்கள். நம்ம தொடர்ந்து அல்லாஹ் திக்ர் பண்றோம், தொழுகிறோம், பிரார்த்தனை பண்றோம், நோன்பு வைக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு? சந்தேகம் இல்லாத நிலையை அடைவதற்காக வேண்டி, ஒரு 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 ஸ்திரமான நிலையை, மனப்பக்குவத்தை அடைவதற்காக வேண்டி. அல்லாஹ் நம்ம கூட இருக்காங்க, அல்லாஹ் நமக்கு போதுமானவங்க அப்படிங்கிறத உறுதி அடைகிறதுக்காகத்தான் தொடர்ந்து நம்ம இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அது இல்லை அப்படின்னு சொன்னா இன்னும் நம்ம அக்கறையோட செய்யணும்னு எடுத்துக்கிட வேண்டியதான். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு முடிக்கிற 57வது அத்தியாயத்தை. நாளைக்கு மறுமை நாள்ல நம்ம எல்லாம் அந்த நிழல்ல போய் நிப்போமா. அப்போ வந்து நான் ஷார்ட்டா சொல்றேன், இது 57ல 13, 14, 15 படிக்கணும். இன்னும் நிறைய வசனங்கள் சந்தேகத்தை பத்தி இருக்கு, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு.
இருந்தாலும் டைம் ஆயிட்டுனால நான் இதை சொல்லி முடிக்கிறேன். பாருங்க 57ல அதாவது அந்த நாளில் நயவஞ்சக ஆண்களும் பெண்களும் நம்பிக்கை கொண்டவர்களிடம் கூறுவார்கள், தயவு செய்து உங்களுடைய ஒளியில் இருந்து கொஞ்சம் கிரகித்துக் கொள்ள எங்களை அனுமதியுங்கள். அதாவது நம்ம வந்து எல்லாம் உயிர்த்தெழுப்பு போடக்கூடிய நாள்ல இல்ல அந்த நாள்ல நம்பிக்கை கொண்டவர்கள்ட்ட நயவஞ்சகம், யார் நயவஞ்சகம்னு அடுத்த வசனத்துல சொல்றாரல்ல, எங்களையும் கொஞ்சம் அந்த நிழல்ல விடுங்களேன், நம்ம கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் விடுங்க. அப்போ அவர்களுக்கு சொல்ல, நீங்க கொஞ்சம் இப்போ லைன்ல உங்களுக்கு பின்னே திரும்பி சென்று ஒளியை தேடி அப்படியே பின்னாடி போய் கியூல நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவர்களுக்கு இடையில் ஒரு தடுப்பு அமைக்கப்படுமா, நம்பிக்கை கொண்டவங்களுக்கும் நயவஞ்சகளுக்கும் இடையில தடுப்பு அமைக்கப்படும். அதன் வாசலானது ஒரு தடுப்பு அமைக்கப்படும், உட்புறத்தில் கருணையை வெளிப்புறத்தின் தண்டனையும் பிரித்து வைக்கும். ஒரு சைட்ல நிழலும் கருணையும் கிடைக்கும், இன்னொரு சைட்ல தண்டனை ஆரம்பிச்சிருமா. அவர்களை அழைப்பார்களாம், யாரு நயவஞ்சகர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை அழைப்பார்களாம், நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா, நாங்களும் உங்க கூட தானப்பா இருந்தோம், இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறோம், யார் மனசுல சந்தேகம் இருக்கு, இவர் தூதரா இல்லையா, இந்த வேதம் உண்மையா இல்லையா, நம்ம போட்டிருக்க மார்க்க கரெக்டா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குதா, அதைத்தான் சொல்றாரு. அவர்கள் அழைப்பார்கள், நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா, அவர்கள் பதிலளிப்பார்கள், ஆமா ஆமா நீங்கள் கடவுளின் தீர்ப்பு வரும் வரை உங்களுடைய ஆத்மாக்களை எய்த்து கொண்டிருந்தீர்கள். அப்படின்னா என்ன, நீ சாவர வரைக்கும் நீ உன்னை ஆத்மாவை ஏமாத்திக்கிட்டு இருந்த, என்ன சொன்ன, தயக்கத்தோட இருந்தீங்க, சந்தேகத்திலே இருந்தீங்க, மேலும் உங்களுடைய அபிலாஷை மிக்க எண்ணங்களால் வழிதேவர்கள் ஆகிவிட்டீர்கள், மாயை மற்றும் கடவுளிடமிருந்து நீங்கள் திசை திருப்பப்பட்டவர்களாக இருந்தீர்கள். அப்ப சந்தேகம் எங்க கொண்டு போய் விடும், எதுல சந்தேகம் இருக்கக்கூடாது, நமக்கு அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நமக்கு அல்லாஹ் போதுமானவர் அப்படிங்கிறதுல நமக்கு எப்பவுமே சந்தேகம் இருக்கக்கூடாது. அந்த சந்தேகம் இல்லாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம், திறந்த புத்தகம் மாதிரி வெளிப்படைத்தன்மையோட இருப்போம். நாம கணக்கு சொல்ல வேண்டியது அல்லாஹ்க்கு மட்டும்தான், மனுஷனுக்கு இல்ல. ரொம்ப அன்பா பண்பா மற்றவங்களோட ரொம்ப அமிக்கபிளா பழகிறது இருக்கட்டும், பரிமாறுறது இருக்கட்டும், நம்மளை நோக்கி வருவாங்க. அப்படி இருக்க போய்தான் ஒரு நபர், அதாவது இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர் அந்த உண்மையிலே வாழ்ந்ததுனாலதான் எத்தனை வருஷம் ஆனாலும் இவ்வளவும் இந்த மார்க்கம் வந்து இப்பவும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி இருந்தாங்க, நபிமார்கள், சுகதாக்கள், அவுலியாக்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்றாரு, அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய மக்கள் அவங்க தான், எனக்கு அல்லாஹ் போதுமானவர். மூசா நபி மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டக்கூடிய இந்த நம்பிக்கையாளர்கள் மாதிரி நாம் ஒவ்வொருத்தரும் ஆகணும் அப்படின்ட்டு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.